வாங்க இன்றைக்கி முருகருக்கு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு பார்க்கலாம். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டு தான் வந்து சில்க் ப்ளவுஸ் பிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 4 கலர் எடுத்துகிட்டு வந்தேன். சரி 4 துணியுமே பார்த்திங்கன்னா நமக்கு எப்படியோ வந்து ஒரு 3, 4 வருஷத்துக்கே வரும். ஏன்னா நம்ம இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பகுதியை தான் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ அதை எப்படி நான் எடுத்துக்கிறேன் யூஸ் பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மீட்டர் துணி. அதனால் இது வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ நான் இந்த ஒரு சதுரம் மட்டும் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ஒரு சதுரத்திலே நமக்கு 2 பீஸ் வரும். இப்போ இந்த கோடு இருக்குது பார்த்திங்களா, இந்த 2 கோடே நமக்கு அளவாக வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுலேயே நமக்கு 2 துணி வரும். அதாவது இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதை 2ஆக கட் பண்ணோன்னாவே நம்ம 2 துணி வரும் முருகருக்கு சாத்துறதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி 2ஆக கட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் காட்டுறேன் பாருங்கள். துணி வந்து நல்லா கனமாக இருக்கணும். அப்போ தான் வந்து முருகருக்கு வந்து நம்ம சாத்தும் போது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் இப்படி 4 மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 துணி நமக்கு வரும். 2 வாட்டி கட்டலாம். அந்த மாதிரி ஒரு துணி வரும். மீதி இருக்கிற துணியை பார்த்திங்கன்னா நான் அப்படியே எடுத்து வச்சுருவேன். இது எப்படியும் நமக்கு ஒரு 2, 3 வருஷத்துக்கு 1 மீட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா இது கொஞ்சம் பழசானதுக்கப்புறமா திருப்பியும் அதிலேருந்தே நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரின்னும் போது நம்ம ஒரு 4-5 கலர் எடுத்து வச்சிட்டோம்னா முருகருக்கு சாத்துறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து சின்னதாக கரை வச்சு நான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இப்போது வந்து எனக்கு கையில் இல்லை. அதனால் நான் உங்களுக்கு ப்ளெயினாகவே ஸ்டிச் பண்ணி எப்படி வந்து முருகருக்கு சாத்துறது அப்படின்றத காமிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த லேஸ் வாங்கிட்டு வந்து வச்சு அந்த டைமும் ஒரு ஸ்டிச்சிங் காமிக்கிறேன். அதையும் பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கிறோ அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் மடிச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். இப்போது இதை என்ன பண்ணலான்னா அப்படியே வந்து இந்த இடத்த வந்து நம்ம புடவைக்கு எப்படி நம்ம ஓரம் அடிப்போமோ அந்த மாதிரி ஓரம் அடிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரே அளவாக இதையும் ஒரு அளவு இந்த ஒரு அளவு ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படியே மடித்து விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போது இதுக்கு கீழே மட்டும் ஒரு தையல் போட்டுடலாம். இது மாதிரி மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கினா போதும். இப்போது முருகருக்கு வஸ்திரம் எப்படி சாத்துறதுன்றதே காட்டுறேன். இந்த துணி வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கனமாக மடித்து தச்சுக்கணுன்னா தான் சில மெலிசாக இருக்கிறதுனால நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அதனால தான் நான் 4ஆக மடிச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா நான் உங்களுக்கு ஸ்டிச்சில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா 4ஆக மடித்து ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி
எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி வந்து முருகர் கட்டுறதுன்னு காட்டுறேன். இப்போ மயிலும் அவரோட காலுக்கும் நடுவில் இருக்க இந்த கேப்பில் தான் வந்து நம்ம இதை இப்படி விட்டணும். விட்டுட்டு அந்த கைப்பகுதியில் வந்து இந்த துணியை எடுத்துகிட்டு வந்து அவருடைய கால் அளவுக்கு அப்படியே நீட்டாக தொங்க விட்டுருங்க. இந்த பக்கம் இப்படி விட்டுட்டு இதுக்கப்புறம் இருக்கிற துணியை வந்து நம்ம வந்து அப்படியே அவரோட இடுப்பில் சுற்றணும். இப்போ எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நெஞ்சிக்கிட்ட வந்து ஒரு பக்கமாக ஒரு ஓரமாக பிடிச்சிக்கோங்க. இப்போ இதில் காட்டியிருப்பேன் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா மேலே தூக்கி அவரோட நெஞ்சு பகுதி கிட்ட வச்சு அப்படியே இப்படி கீழே. இப்போ இந்த இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழே வந்து அப்படியே நமக்கு வி ஷேப் வரணும். இதை கீழே தெரியும் பாருங்கள், அந்த மாதிரி வி ஷேப் வர மாதிரி நம்ம வச்சுக்கணும். இந்த மேலேயும் கீழே 2 இடத்துலையுமே வந்து நமக்கு இந்த மாதிரி வி ஷேப் வரணும். இப்போது இதை வந்து அப்படியே ஒரு சுற்றிடலாம். சுற்றி இந்த பக்கமாக திருப்பியும் மயிலுக்கும் முருகருடைய காலுக்கும் நடுவில் விட்டு திருப்பி எடுத்துட்டு இப்போது இந்த பக்கமாக அவருக்கு அப்படியே எதிர்த்தாப்பில் இப்போ மேலே வச்சோம் இல்லைங்களா, இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வச்சுருங்க. இப்போ இந்த கீழே பார்த்திங்கன்னா 2 காலுக்கும் நடுவில் அந்த வி ஷேப் வரணும். இட்டு 2 கைக்கும் நடுவில் நல்லா அப்படியே இது பண்ணிக்கோங்க. முதல்ல நல்ல விரலில் வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல துணியை வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தான். இப்போ வந்துடுச்சு. கீழேயும் பார்த்திங்கன்னா அழகாக அதே மாதிரி 2 பக்கம் வி ஷேப்பும் நம்மளுக்கு வந்துடும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் முருகருக்கு துணி கட்டுறது. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண துணியெல்லாம் பார்த்திங்கன்னா இதை விட ரொம்பவே நீளமாக இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு மடங்கு வந்து அதிகமாகவே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன்னா ஒரு 2 சுத்தாக வந்து இடுப்பை சுற்றி சுற்றுவேன். இப்போ இது வந்து நான் கரெக்டாக அவருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி வஸ்திரத்தை சாத்தலாம். கண்டிப்பாக என்னோட இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.